நைஸ். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கிடைக்குமா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ப்ரோக்கு ஒரு ஆனஸ்ட் ஆரி தோசை. ஐயோ ஆன்ட்டி லுக்கு பார்த்தியா? பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் 3 சூப்பரான ஜட்ஜஸ்ஸு, அப்புறம் சூப்பரையும் சுமாரையும் சுருக்கி வச்சு சூம்பி போன ஒரு ஹோஸ்ட். நான் தான் ஹோஸ்ட். ஆட இவங்கள தெரியல? அதே தான். அப்புறம் என்னப்பா, பிக் பாஸ் ப்ரோமோ வந்துருச்சு. ரெடியா மாமே? நைஸ். என்ன வந்திருக்கு? ஜூலி வந்தா காலின்னு வந்திருக்கு. நோ டென்ஷன், சூப்பர் பாசிட்டிவிட்டி. அப்புறம் கொஞ்சம் ஹாட் ஆர்மி டான்ஸ். மனசு அஞ்சல பட கூடாது, கல்மிஷன் இல்லாத இருக்கணும். நாங்க தொலைச்சே வாயில போட்டுங்க. கொக்கு இட்ட முட்டை. அந்த கொக்கு இன்னமா முட்டை ஒட்டுனுக்குது. அதோட குஞ்சுக்கே இந்நேரம் பேரம்பேத்தி வந்திருக்கு. நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கிடைக்குமா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ப்ரோக்கு ஒரு ஆனஸ்ட் ஆரி தோசை. ஐயோ ஆன்ட்டி லுக்கு பார்த்தியா? கேட்காத பல வெரைட்டிங்களும் நம்ம கண்டஸ்டன்ஸ் ரெடியா இருக்காங்க. தெரியுது, நீ மூடு. பத்து மூடுன்னு சொன்னேன். பிக் பாஸ்ல பூர்ணிக்கு புருஷனா வாழ்ந்த இந்த மாயா நம்ம அவங்கள ரோஸ்ட் பண்ணதை விட டபுள் மீனிங்ல மற்றவங்கள ரோஸ்ட் பண்ண ஹோஸ்ட். ஆனா இவங்கள விஜய் டிவி ஹோஸ்டா செலக்ட் பண்ணாங்க பாருங்க, செம்மல்ல. சைடு பிசினஸ் வச்சு குடுத்துருக்கீங்களே, எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். ஒரு தக் லைஃப் கிளாஸ் எடுத்து இது யாரோடதுன்னு மாயா கேட்கும்போது ஆர்டர் எடுத்துங்க. ஒரு கப் கண்டென்ட் வித் எக்ஸ்ட்ரா காமெடி நெக்ஸ்ட் அண்ட் டைமிங் பஞ்சஸ் மேல தூவி விட்டுருங்க. மாஸ் மசாலா என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த ஷோல இருக்குமா? காமன் மேன் கான்செப்டே தெலுங்குல இருந்து காப்பி பண்ணது. இப்போ நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? ஒரு தக் காபி. அடிச்சது காப்பியா இருந்தாலும் அதுக்கு பேரு தக் காப்பின்னு வச்சுங்க பாருங்க. அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. சரி, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பிக் பாஸ் தி காமன் மேன்ல ஜெயிச்சு பிக் பாஸ் சீசன் 10ல கண்டஸ்டன்ட் ஆக போறாரு. காமன் மேன் யாருன்னு இந்த ஷோ பாருங்க. இது நியூ கேம், நியூ ஷோ. ஓவியா கூட இப்போ ஜூலியை உள்ள விட்டா எப்படி இருக்கும்? டாம் அண்ட் ஜெரி, கவுண்டமணி செந்தில்லாம் கூட தோத்துருவாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். நீங்களாம் ஜட்ஜஸ்ங்க, நான் தான் ஹோஸ்ட். நீ ஹோஸ்ட்னா அப்ப நான் யாரு அப்படின்னு விஜய் என்ட்ரி கொடுத்து மூஞ்சி மேலேயே 2 தட்டு தட்டி இது வரைக்கும் பிக் பாஸை பார்த்தீங்க, இனிமே விளையாடுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஷோ ஆகஸ்ட் 16th ஸ்டார்ட் ஆகி திங்கள் டு வெள்ளி இரவு 10 மணிக்கு, சனி ஞாயிறு மாலை 5:30 அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன ஓவியாவை ஓரமாக நிற்க வச்சுட்டு மாயாவை நடுவில் குறைச்சி பேசிட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவில் தான் கொஞ்சம் ஜட்ஜஸ் ஒர்த்தாக இருக்காங்க. ஹோஸ்ட்டை பற்றி போக போக தான் தெரியும். நம்ம ஓவியாவை பார்த்தே ஓட்டிடுவோம்ல. இந்த சோஷியல் மீடியாவில் ஜூலியே பார்த்து பார்த்து கடுப்பானவங்களுக்குலாம் ஓவியாவை பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். உங்களுக்கு அப்படி தோணுதா இல்லை வேறு மாதிரி தோணுதான்றதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.